ஹாய், ஹலோ. டிஎன்பிசி 2025ல இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மேத்ஸ் மற்றும் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் 3 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்க, CGKO BFJN NEIM FDKN. நெக்ஸ்ட் உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. சாரி, இதுல எந்த டேர்ம் அவார்ட் ஒன் அவுட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, CVKO. சி வேல்யூ பாருங்க, இங்க பாருங்க 3, G பாருங்க 7, K 11, O பாத்தீங்கன்னா 15. இப்ப அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, BFJN. B வேல்யூ பாத்தீங்கன்னா 2, F வேல்யூ 6, J வேல்யூ 10, N வேல்யூ பாத்தீங்கன்னா 14. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, AEIM. A வேல்யூ 1, E வேல்யூ 5, I வேல்யூ 9, M வேல்யூ 13. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, FDKN. F வேல்யூ 6, D வேல்யூ 4, K வேல்யூ 11, N வேல்யூ பாத்தீங்கன்னா 14. இப்ப இதுல பாருங்க, இது இந்த ரெண்டுத்துக்கும் 3ல இருந்து, அதாவது 7ல இருந்து 3 கழிச்சா, அதாவது இதோட டிஃபரெண்ட் என்னன்னா 4. அகைன் 11ல இருந்து 7 கழிச்சா 4, 15ல இருந்து 11 கழிச்சா 4. இங்க பாருங்க, 6ல இருந்து 2 கழிச்சா 4, 10ல இருந்து 6 கழிச்சா 4, 14ல இருந்து 10 கழிச்சா 4. அதே மாதிரி 5ல இருந்து 1 கழிச்சா 4 வரும். 9ல இருந்து 5 கழிச்சா 4 வரும். 13ல இருந்து 9 போச்சுன்னா 4 வரும். இது பாருங்க, 4ல இருந்து 6 கழிக்க முடியாது, -2 வரும். அகைன் பாருங்க, 11ல இருந்து 4 போச்சுன்னா 7 வரும். அகைன் இங்க பாருங்க, இது 14ல இருந்து 11 போச்சுன்னா மிச்சம் எத்தனை வரும்? 3 வரும். இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ ஆட் ஒன் அவுட் என்னது? டி தான் கரெக்ட். ஓகே, ஆன்சர் டி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். A1 B4 C9 D16 Z 676 என எழுதும் போது B மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, A வேல்யூ பாத்தீங்கன்னா 1, B வேல்யூ பாருங்க 4, C வேல்யூ 9, D வேல்யூ 16 அப் டு Z வரைக்கும் இருக்கு. Z ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 676. இது பாருங்க 1 ஸ்கொயர் மாதிரி இருக்கு. இது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், பாருங்க 4 ஸ்கொயர், இது பாருங்க 26 ஸ்கொயர்ல இருக்குது. அப்போ எழுதும் போது P மற்றும் Q ஆல் தொடரப்படும் மொத்த எண்களின் மொத்த மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப P வேல்யூ என்னது? ஏபிசிடி வரிசையில P எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 16வது இடத்துல இருக்கு. இப்போ 16 ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு? 256ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி Q எத்தனாவது இடத்துல இருக்கு? 17வது இடத்துல இருக்கு. அப்ப 17 ஸ்கொயர் என்ன வரும்? 289ன்னு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 15க்கு 5 மிச்சம் 1, சாரி மிச்சம் 1. பாருங்க, 14க்கு 4 மிச்சம் 1, அப்ப 5ன்னு வருது. இப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 545 ஆன்சர். இந்த ஆன்சர் இங்க எதுலயுமே இல்ல, பிரிண்டிங் மிஸ்டேக்கா வேணா இருக்கலாம். ஓகே, ஆன்சர் 545. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை காண்க கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நம்ம எழுதிக்கலாம். 13, 14, 23, 48, 97, 178. இப்ப இங்க பாருங்க, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்னது? 1. இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்னது? 9. 23க்கும் 48க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 25ன்னு வரும். இப்ப 48க்கும் 97க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 49ன்னு சொல்லிட்டு வரும். அகைன் 97க்கும் 178க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 81ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்ப பாக்கலாம். இது பாருங்க 1 ஸ்கொயர் மாதிரி இருக்கு,
சரி, இது 1 ஸ்கொயர் மாதிரி இருக்கு, இது 3 ஸ்கொயர் மாதிரி இருக்கு, 5 ஸ்கொயர்டு, 7 ஸ்கொயர்டு, இது என்னது 9 ஸ்கொயர் மாதிரி இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா வரும் இந்த இடத்துல 11 ஸ்கொயர்டா தான் இருக்கும். 11 ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு 121 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு, இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னா 178யும் 121யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா. அப்ப பாருங்க 178யும் 121யும் ஆட் பண்ணா 9 9 2. இப்ப ஆன்சர் என்னது, இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 299 தான் இருக்கும். ஆன்சர் டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் விவரங்களை கவனமாக படித்து கேட்கப்பட்ட வினாவிற்கு பதிலளிக்கவும் கொடுத்திருக்காங்க. ஏ பி சி டி இ எஃப் மற்றும் ஜி ஆகியோர் வட்ட மையத்தை நோக்கி ஒரு வட்ட வடிவில் உட்கார்ந்து உள்ளனர் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம். ஒரு வட்டம் போட்டாச்சு. எத்தனை பேர் இருக்காங்க, 3 6 7 பேர் இருக்காங்க. சரி, ஓகே, 7 பேர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 7 பேர் இருக்காங்க. வட்டத்தோட மையத்தை நோக்கி 7 பேர் உட்கார்ந்துருக்காங்களாம். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சியில் இருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக ஜி உட்கார்ந்து உள்ளார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சி இப்போ சி நம்ம இங்க போடலாம்னு வச்சுக்கோங்களேன். சி இப்ப இங்க போட்டிருக்கோம். சியில் இருந்து இடது பக்கம், சிக்கு இடது பக்கத்துல இருந்து ரெண்டாவது இடத்துல ஜி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப சியோட இடது பக்கம் இதுதான். அப்ப பாருங்க 1 2, ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்களா, ஜி உட்கார்ந்துருக்காங்களா. அப்ப இங்க ஜி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, மேலும் சி எஃப்க்கு இடது பக்கத்தில் அடுத்ததாக உள்ளார். அதாவது எஃப்க்கு தான் இடது பக்கத்துல சி இருக்காராம். இப்ப எஃப் இங்க போட்டோம்னா நம்ம எஃப்ஓட இடது பக்கம் இந்த சைடு தான் வரும். அப்ப இந்த சைடு யார் இருக்கா, சி இருக்கான்னு சொல்லி வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக ஏ உட்கார்ந்து உள்ளார் போட்டிருக்காங்க. ஈக்கு இடது பக்கம், இப்ப நம்ம ஈ இங்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஈ இப்போ இங்க போடலாம். இங்க போட்டோம்னா ஈயோட இடது பக்கம் எது வரும், இதுதான் வரும் இடது பக்கம். அப்ப பாருங்க, ஈயோட இடது பக்கத்தில் மூன்றாவதாக, அப்போ 1 2 3, மூணாவது இடத்துல யார் இருக்காங்களா, ஈக்கு இடது பக்கத்துல ஏ இருக்காங்களாம். ஓகேவா. இப்ப ஏ போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, டி மற்றும் ஈக்கு இடையில் பி உள்ளான்னு போட்டிருக்காங்க. டிக்கும் ஈக்கும் இடையில பி இருக்காங்களா. அப்ப இங்க டி போடலாமா. பாருங்க, டிக்கும் ஈக்கும் யாரு இருக்காங்களா, இடையில பி இருக்காங்களா. ஓகே, நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோம். பாருங்க, பி இ எஃப் சி ஏ ஜி டி எல்லாமே எழுதிட்டோம். 7 பேர் எழுதியாச்சு. இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எனில் எஃப் என்பவர் எந்த இடத்தில் உட்கார்ந்து உள்ளான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிக்கு வலது பக்கத்தில் 4ஆவதாக இருக்காங்க. டி இந்த இருக்காங்க. டியோட வலது பக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வலது பக்கமா வரும். அப்ப நம்ம வலது இடது அவங்களுக்கு இருக்க அந்த சென்டரை நோக்கி வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா. அப்ப வலது பக்கம்னா இந்த சைடு வரும். அப்ப பாருங்க, 1 2 3 4, 4ஆவது இடத்துல யார் இருக்காங்களா, எஃப் இருக்காங்க. அப்ப ஆன்சர் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். மித்த ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். சிக்கு இடது பக்கத்தில் அடுத்ததாக, சியோட இடது பக்கம் இந்த சைடு தான் வரும். இடது பக்கம் ஏ தான் இருக்காங்க. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, வலது பக்கத்தில் சொன்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். இடது பக்கம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தப்பு தான். சி பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட், ஏ மற்றும் ஈக்கு இடையில் அமர்ந்துள்ளார் அப்படிங்காங்க. நம்மளுக்கு ஏ இந்த இருக்கு, இ இந்த இருக்கு. ஏக்கும் ஈக்கு இடையில 2 பேர் இருக்காங்க, சியும் எஃப்பும் இருக்கு. அப்ப நடுவுல இடையில் வர்றது தப்பு. லாஸ்ட் ஒன் பாருங்க, ஏக்கு வலது பக்கத்தில் அடுத்ததாக உள்ளான்னு போட்டிருக்காங்க. ஏ எந்த இருக்கு, ஏவோட வலது பக்கம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் வரும், வலது பக்கம். அடுத்ததாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சி தான் இருக்கு, சிக்கு அடுத்துதான் எஃப் இருக்கு. அதனால அப்ப ஆப்ஷன் டிவும் தப்பு தான். இப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்களும் கொடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, எல்லா குழந்தைகளும் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லா குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் நடுவுல வருவாங்க. சில்ட்ரன்ஸ் நடுவுல வராங்க. எல்லா குழந்தைகளும் மாணவர்களும் கொடுத்திருக்காங்க. அப்ப
சுத்தி சைல்ட சுத்தி தான் நம்ம வந்து மாணவர்களுக்கு போடணும். ஸ்டூடெண்ட் எல்லா குழந்தைகளும் மாணவர்களும் போட்டாச்சு பாருங்க. எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப மாணவர்களை சுத்தி, அதாவது ஸ்டூடெண்ட் எல்லாரையும் சுத்தி விளையாட்டு வீரர்கள் சொல்லி போடணும். யாரு? விளையாட்டு வீரர்கள். ஓகே, நம்ம வந்து படம் வரைஞ்சாச்சு. இப்ப பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முடிவு 1. எல்லா கிரிக்கெட் ஆட்டக்காரர்களும் மாணவர்களும் கொடுத்திருக்காங்க. எல்லா குழந்தைகளும் வந்து விளையாட்டு வீரர்கள் தான், எல்லா மாணவர்களும் வந்து விளையாட்டு வீரர்கள் தான். ஆனா கிரிக்கெட்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. அவங்க வந்து வேற எந்த ஸ்போர்ட்ஸ்ல வேணா கலந்துருக்கலாம். அப்ப இது வந்து டவுட், தப்பு தான். பாருங்க நெக்ஸ்ட், எல்லா குழந்தைகளும் விளையாட்டு வீரர்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப விளையாட்டு வீரர்களுக்குள்ளக்க ஸ்டூடெண்ட்குள்ளக்க சைல்டு இருக்காங்க, எல்லா குழந்தைகளும் இருக்காங்க. அப்ப வந்து செகண்ட் ஒன் வந்து கரெக்டா வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2 மட்டும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அருண் மாறனை விட பெரியவர், கோபால் மாறனை விட பெரியவர், ஆனால் அருணை விட சிறியவர். கோபால், இந்த இடத்துல வந்து கோபால் வந்து வராது, பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல பாருங்க, இங்க வந்து கபில்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா கபில் வரும். ஓகேவா? கபில். மாறன் மற்றும் ராமனை விட சிறியவர், மாறன் ராமனை விட பெரியவர் எனில் மேற்கண்டவர்களில் வயதில் நடுவில் இருப்பவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பாக்கலாம். அருண் மாறனை விட பெரியவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அருண் இருக்காரு இல்லையா, மாறனை விட பெரியவர்னா மாறன்னா இந்த சைடு வருவாங்க. மாறனை விட பெரியவர் யாரு? அருண். அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் அருணை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. கோபால் மாறனை விட பெரியவர். அப்ப மாறனை விட பெரியவர் யாருன்னா கோபால் வருவாரு. இப்ப இங்க எழுதுனாமா கோபால் வருவாரு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆனால் அருணை விட சிறியவர் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நடுவுல வருவாரு. மாறனை விட பெரியவர், அருணை விட சிறியவர்னால நடுவுல வந்து கோபால் வருவாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கபில் மாறன் மற்றும் ராமனை விட சிறியவன் சொல்லி கொடுத்திருக்காங்க. மாறன் மற்றும் ராமன், அப்ப ராமன் வருவாரு. இங்க ராமன் மேபி இங்கிட்டு எங்கேயாவது வரலாம், இல்லைன்னா இங்கேயும் ராமன் வரலாம். ராமன் மாறனை விட ரொம்ப சின்னவர் யாருன்னா கபில். ஓகே, எழுதிக்கலாம். சிறியவர். மாறன் ராமனை விட பெரியவர். பாருங்க, அப்ப ராமன் வந்து இங்கதான் வரும். ராம் வந்து இங்கதான் வராங்க. ராம விட பெரியவர் யாரா? மாறன் சொல்லி கொடுத்துட்டாங்க. எனில் மேற்கண்டவர்களில் வயதில் நடுவில் இருப்பவர் யாருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நடுவில் யார் இருக்கா? மாறன் தான் வந்து இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். a = -1 -3 0 8 மற்றும் b = 5 2 -4 6 எனில் பின்வருவனவற்றுள் எவை a இலிருந்து b க்கான உறவாகும் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி a இலிருந்து b க்கான உறவு அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் a உள்ள நம்பர் தான் இருக்கணும், நெக்ஸ்ட் தான் b ல உள்ள நம்பர் வந்து இருக்கணும். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கலாம். -3 -1 கொடுத்திருக்காங்க. -3ங்கிறது வந்து ஏல இருக்கு. -1ங்கிறது வந்து ஏபில இருக்கா? இல்ல. -1ங்கிறது வந்து மறுபடியும் ஏல தான் இருக்கு. அப்ப இது வந்து வரவே வராது. 8,2 அதையும் பார்த்துருவோம். 8ங்கிறது ஏல இருக்கு, 2ங்கிறது வந்து பில இருக்கு. இது வந்து ஏ பின்னு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஏ இருக்கணும், செகண்ட் வந்து பி இருக்கணும். இங்க வந்து ஏ இருக்கு. அப்ப இது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் வராது. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, -4. -4ங்கிறது எதுல இருக்கு? பில இருக்கு. -1ங்கிறது வந்து ஏல இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏ வரணும், அதுக்கடுத்து தான் பி வரணும். ஏன்னா கேள்வி ஏயிலிருந்து பிக்கான உறவு தான் கேட்டிருக்காங்க. அதனால இதுவும் வராது, செகண்ட் ஒன்னும் வராது. தேர்ட் ஒன் பாருங்க, -3 -4 கொடுத்திருக்காங்க. -3ங்கிறது ஏல இருக்கு, -4ங்கிறது பில இருக்கு. அப்புறம் 8,6 பாருங்க, 8ங்கிறது ஏல இருக்கு, 6ங்கிறது வந்து பில இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, -1,5 -1 பாருங்க ஏல தான் இருக்கு, 5ங்கிறது வந்து பில இருக்கு. அப்போ வந்து சி வந்து வரும். சி தான் வந்து ஆன்சர். சரி, ஓகே, டியும் செக் பண்ணிடலாம். 8, -4 விட்டுருக்காங்க. 8 பாருங்க ஏல இருக்கு, -4 பில இருக்கு. -1,2 -1ங்கிறது ஏல இருக்கு, 2ங்கிறது வந்து பில இருக்கு. 0,5 அதையும் பார்த்துடலாம்.
0 பாருங்க ஏல இருக்கு, 5ங்கிறது வந்து பில இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 3,6ன்னு கொடுத்திருக்காங்க. 3 +3 இங்க இல்லவே இல்லை. நம்மளுக்கு ஏல என்ன கொடுத்திருக்காங்க, -3ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஒரு +3ங்கிறது ஏலையும் இல்ல பிலையும் இல்ல, 6ங்கிறது வந்து மட்டும் பில இருக்குது. அப்ப பாருங்க டியும் வந்து வராது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எது நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க 20% கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிகழ்தகவுலாம் என்னன்னு பார்க்கலாம். நிகழ்தகவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கிறது தான் வந்து நிகழ்தகவு. இடையில் உள்ளதுதான் வந்து நிகழ்தகவு. சரி, 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா அது நிகழ்தகவு, இல்லைன்னா அது நிகழ்தகவு கிடையாது. 20% எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ 20%னா 20/100 வரும். ஒரு சைவருக்கு ஒரு சைவன் வரும். அப்ப இங்க பாருங்க, அடி கொடுத்தனா ரெண்டையும் இதையும் அடி கொடுத்தனா அப்ப என்ன வரும், 0.2ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இது பாருங்க 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்குது. 0.2ங்கிறது வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கு. அப்ப இது வந்து ஒரு நிகழ்தகவு. ஓகேவா. ஆப்ஷன் பி பாருங்க 0.5. 0.5ம் 0க்கும் 1க்கும் இடையில இருக்கு. அதனால இதுவும் பிங்கிறது வந்து ஒரு நிகழ்தகவு. ஆப்ஷன் சி பாருங்க 0.253 சொல்லி கொடுத்துருக்கு. 0 வந்தாலே 0க்கும் 1க்கும் இடையில வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் சியும் ஒரு நிகழ்தகவு. ஆப்ஷன் டி பாருங்க 1.001 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கணும். இது வந்து 1 தாண்டி 1.001 சொல்லிட்டு போயிருச்சு. அப்ப இதுதான் வந்து நிகழ்தகவாக இருக்க முடியாது. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, பாப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். முதல்ல இந்த டேர்முக்கு முதல்ல வந்து பொதுவான உறுப்பு என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்க்கலாம். பாருங்க 1/8 அதுக்கும் 3/16க்கும் பொதுவான உறுப்பு கண்டுபிடிக்கணும். பைல போடலாம். இப்ப பைல போட்டோம்னா இது தலைகீழ எழுதுனா மேல வந்துடும் இல்லையா. அப்ப 16/3 சொல்லிட்டு வரும். பாருங்க 1/8 ஈரெட்டா 16ன்னு வரும். அப்ப 2/3 சொல்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்க்கலாம். 1/12க்கும் 1/8க்கும் வந்து பார்க்கணும். அப்ப பாருங்க 1/12 தலைகீழ எழுதலாமா. அப்ப 8/1 சொல்லிட்டு வரும். ஓகே, அடி கொடுக்கலாம். 4 டேபிள் அடி கொடுப்போமா. அப்ப 2ன்னு வரும். இது வந்து என்ன வரும், 3ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 2/3 சொல்லி வந்துருச்சு. பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ 1/18யும் 1/12யும் அடி கொடுக்கலாம். அப்ப அடி கொடுக்கணும் 1/18. அப்ப மேல தலைகீழ வருமா, 12/1ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, பாருங்க என்ன டேபிள் அடி கொடுக்கலாம். 3 டேபிள் அடி கொடுத்தா 6ன்னு வரும். இங்க வந்து 4ன்னு வரும். அகைன் 2 டேபிள் கொடுத்தா 2, 3 சொல்லிட்டு வரும். அப்ப 2/3 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்குமே 2/3ங்கிறது பொதுவா உள்ள உறுப்பா இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும், அப்ப லாஸ்ட் டேர்மோட அதாவது 1/18 கூட 2/3 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா. ஏன்னா இப்ப இது எல்லாமே வந்து நம்ம வந்து டிவைட் தான் பண்ணிருக்கோம். இப்போ பொதுவான உறுப்பு மல்டிப்ளை பண்ணா நெக்ஸ்ட் உள்ள டேர்ம் கிடைச்சிரும். ஓகேவா. அப்ப பாருங்க 1 9ன்னு சொல்லி வரும். அப்ப 1/9 27ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஆன்சர் 1/27. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 30, 45, 90, 225, 675 அடுத்த உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க 30 கூட நம்ம வந்து 1.5 வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 45ன்னு கிடைக்கும். இப்ப 45 கூட நம்ம வந்து 2 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 90ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 90 கூட 2.5 வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 225ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 225 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 675ன்னு கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க 0.5 கூட்டிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்னது, 675 கூட 3.5 வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 675 35 வச்சுக்கலாம். 25 5 மிச்சம் 2, 35 37 7 மிச்சம் 3. பாருங்க 30 33 15 5 மிச்சம் 1.
21 22க்கு 2 மிச்சம் 2, 18 19 20ன்னு சொல்லிட்டு வரும். 5 12க்கு 2 மிச்சம் 1, 6 3 2. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, அதனால நானும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கேன். அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 2362.5 சொல்லி நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப ஆன்சர் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 என்ற எண்ணை குறிக்கின்றன எனில் a/2 whole square plus b/3 whole square plus c/4 whole square plus d/5 whole square இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க, பி வந்து 4, சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6, டி வந்து 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, பார்க்கலாம். ஏ வேல்யூ என்ன 2/2 ஹோல் ஸ்கொயர்ட் கூட்டல் பியோட வேல்யூ 4/3 ஹோல் ஸ்கொயர்ட் கூட்டல் சியோட வேல்யூ 6/4ன்னு வரும். 4 ஹோல் ஸ்கொயர்ட் கூட்டல் டியோட வேல்யூ என்னது 8/5 ஹோல் ஸ்கொயர். இதோட மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, 4/4ன்னு வரும். 2 × 2 4/4ன்னு வரும். கூட்டல் 4 × 4 என்ன வரும் 16/3 × 3 9ன்னு வரும். கூட்டல் 6 × 6 36/4 × 4 என்ன வரும் 16ன்னு சொல்லிட்டு வரும். கூட்டல் 8 × 8 என்ன வரும் 81ன்னு சொல்லிட்டு வரும். சாரி, 8 × 8 64ன்னு வரும். 64 5 × 5 என்ன வரும் 25ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இங்க பாருங்க, ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 சொல்லி அடி போயிடும். நெக்ஸ்ட் வேற என்ன அடி கொடுக்கலாம். இது அடி கொடுக்கலாம் இல்லையா? எதில் அடி கொடுக்கலாம்? ஓகே, 2 டேபிளையே அடி கொடுத்துடலாம். அப்போ 1 மிச்சம் 1 8ன்னு வரும். இது 16 என்ன வரும் 8ன்னு வரும். அகைன் 2 டேபிள் அடி கொடுத்தா இது 4ன்னு வரும். இது வந்து 9ன்னு வரும். அப்போ 9/4ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேற எதையும் அடி கொடுக்க முடியாது. அப்ப பாருங்க, மீது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1/1 கூட்டல் 16/9 கூட்டல் 9/4 கூட்டல் 64/25ன்னு கொடுத்துருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம கூட்டணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். எல்சிஎம் 9 4 25. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், அதே நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் வரும். பாருங்க, 25 இருக்கும். அகைன் 4ஆல போடணும். 25 டைரக்டா அகைன் 25ஆல தான் போட முடியும், சேம் நம்பர். இப்ப எல்சிஎம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100. 25 4ஆல மல்டிப்ளை பண்ணா 100. 100 × 9 900 சொல்லிட்டு வரும். ஓகே, அப்ப எல்சிஎம் வந்து 900. ஃபர்ஸ்ட் 1 × 1 பார்ப்போம். 1 × 1னா நம்மளுக்கு இங்க வந்து 900 சொல்லிட்டு வரும். அப்ப எந்த நம்பரால நம்ம வந்து டிவைட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னா 900ஆல மேலையும் மல்டிப்ளை பண்ணா கீழே வந்து மல்டிப்ளை பண்ணும். இப்போ 900 சொல்லிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 16/9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 9 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணலாம். 100 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 900 சொல்லிட்டு வரும். பாருங்க, 900 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 1600 சொல்லிட்டு வரும். அப்புறம் பாருங்க 9/4 இருக்கு. 4 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 900 வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 225 வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்ப கீழே 225னா மேலே 225. 9ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 2025ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க, 64/25 இருக்கு. இதுல எந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 900 வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே வந்து 36ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வரும் 36. மேலேயும் 36ஆல மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா 2304ன்னு சொல்லி வரும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆட் பண்ணலாம். பாருங்க, முதல்ல வந்து 900 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 900 பிளஸ் 1600 இருக்கு. செகண்ட் ஒன் 1600. தேர்ட் ஒன் 2025 கூட்டல் 2025 கூட்டல் 2304. 2304/900 சொல்லிட்டு வரும். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஆட் பண்ணலாம். 900 1600 2025 2304
ஆட் பண்ணா 9 2 9 9 18க்கு 8 மிச்சம் 1 பாருங்க 5 1 6ன்னு சொல்லி வந்துட்டு. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? 6829/900 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப ஆன்சர் வந்து சி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2764 7983 9862 5493 6278 என கொடுக்கப்பட்ட எண் தொடரின் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் மூன்றாம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின் கிடைக்கும் எண்களை ஏற வரிசையில் எழுதும் போது வலது புறத்தில் இருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது டேஸ் ஆகவும் கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப நம்ம நம்ம வந்து எழுதிக்கலாம். பாருங்க, 2764 7803 62 93 62 78 எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மற்றும் மூன்றாம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின், அதாவது மூணாவது இருக்கிற இடத்துல ஒன்னாவது இருக்கிற இடத்துல மூணாவது சொல்லி மாத்தணும். அதாவது 6 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்க வேண்டிய இடத்துல 6 மாத்தணும். சரி, மாத்துவோம். அப்ப பாருங்க, 6 7 2 4ன்னு சொல்லிட்டு வரும். ஃபர்ஸ்ட் 8 வரும், 8 9, நெக்ஸ்ட் என்ன வரும்? 7 3 வரும். இதுல வந்து 6ஐயும் 9ஐயும் மாத்தணும். அப்ப 6 8 9 2ன்னு சொல்லிட்டு வரும். இதுல 9ஐயும் 5ஐயும் மாத்தணும். 9 4 5 3 வரும். இதுல 7ஐயும் 6ஐயும் மாத்தணும். 7 2 6 8ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கும் எண்களை ஏற வரிசையில் எழுதும் போது, ஏற வரிசைன்னா என்னது? சின்ன நம்பர் இருந்து ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பர் வந்து போகணும். ஓகே, எழுதுவோம். இதுல ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எது ஸ்மால் நம்பர் பார்க்கலாம். இங்க 67 வந்திருக்கு, இங்க 68 வந்திருக்கு. அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர் எழுதிக்கலாம். அப்ப 67,6724, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் செகண்ட். அப்ப 6892. தேர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் தேர்டு, 7000 வருது. இப்ப 7268. ஃபோர்த் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8000 வருது. அப்ப இதுதான் 8973. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா இதுதான் 9453 வருது. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? எழுதும் போது வலது புறத்தில் இருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது டேஷ் சொல்லி எடுத்திருக்காங்க. இது பாருங்க, இதுதான் வந்து வலது புறம், இது வந்து இடது புறம். இப்போ வலது புறம்னா இங்கிட்ட இருந்து ரெண்டாவது, அப்போ 1 2. அப்ப ரெண்டாவது தான் கேட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டாவது எண் என்னது? 8973. இந்த எண் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்ப ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, எக்ஸாம் பார்க்கலாம். மிக சரியான மாற்று விடையை தேர்வு செய்க கொடுத்துருக்காங்க. ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது, ஒரு தொழிற்சாலையில எப்பயுமே இருக்கிறது யாருதான் இருப்பா? தொழிலாளர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நைட் டியூட்டி இருக்கும், மார்னிங் டியூட்டி இருக்கும். அப்ப வந்து எப்பயுமே இருக்கிறது யாரு? தொழிலாளர்கள் தான். மின்சாரம் அடிக்கடி கட்டாக வாய்ப்பு இருக்கு, புகைப்போக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், கோப்புகளும் அப்படிதான். அதனால அப்ப வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 1ல இருந்து 9 வரைக்கும், 1 to 9 வரைக்கும் எத்தனை டிஜிட்? ஒரு டிஜிட் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்புறம் பாருங்க, 10 to 99 வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் இருக்கும்? 2 டிஜிட் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, 100 to நம்மளுக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 366 பக்கங்கள். இப்ப 366 வரைக்கும் எத்தனை டிஜிட் வரும்? 3 டிஜிட் வரும். இது எல்லாமே மொத்தம் எத்தனை நம்பர் வந்து அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். 1ல இருந்து 9 வரைக்கும் மொத்தம் எத்தனை லெட்டர் வரும்? எத்தனை நம்பர்ஸ் வரும்? 9 நம்பர் வரும். மொத்தம் எத்தனை டிஜிட்? இங்க ஒரு டிஜிட். அதனால 1ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். ரெண்டாவது பாருங்க, 10ல இருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 11ல இருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 89 டிஜிட் வரும்.
இந்த 10 ஒன்னையும் கூட்டினா ஒன்னு ஆட் பண்ணா இது வந்து 10வது டிஜிட் தனியா ஆட் பண்றேன். ஆட் பண்ணா மொத்தம் எவ்வளவு வருது 90ன்னு சொல்லிட்டு வருது. அப்ப 90 இன்ட்டு மொத்தம் எத்தனை டிஜிட் நம்ம டைப் பண்ணணும் 2 டிஜிட், அதனால 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 180 சொல்லிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 டிஜிட்டுக்கு, அதாவது 101ல இருந்து 366 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 266 நம்பர்ஸ் வந்து வரும். அப்புறம் இந்த 100ங்கிற ஒரு நம்பரையும் ஆட் பண்ணா ஒன்னு கூட்டினா 100ங்கிறது ஒரு நம்பர், அந்த நம்பரையும் கூட்டினா மொத்தம் 267 லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வரும். அப்ப 267 நம்பரு எத்தனை டிஜிட் இருக்கு 3 டிஜிட் இருக்கு. அப்ப 3ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். பண்ணா 21க்கு 1 மிச்சம் 2, 18, 19, 20க்கு 0 மிச்சம் 2, 6, 8ன்னு வரும். அப்ப 801ன்னு சொல்லிட்டு வருது. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணா 10க்கு 0 மிச்சம் 1, 9, 9ன்னு சொல்லி வரும். அப்ப 990 தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். மொத்தம் அந்த 366 பக்கங்கள்ல எத்தனை நம்பர் அவங்க வந்து பயன்படுத்தி இருப்பாங்கன்னா 990 நம்பர். அப்ப ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். பாருங்க, இடப்புறத்தில் இருந்து 9வது, வலப்புறத்தில் இருந்து 15வது, இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். இடப்புறத்தில் இருந்துன்னா இந்த சைட்ல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப வந்து பாருங்க, இதுதான் வந்து 9வது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வலப்புறத்தில் இருந்து 15வது. 15 பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்ப இதுதான் வந்து 15. பாருங்க, ரெண்டுத்துக்கும் மத்தியில் உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, மத்தியில் இருக்குல்ல பார்க்கலாம். இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு கட் பண்ணிக்கிட்டே வந்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு எஸ் சிம்பிள் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர் வந்து இதுதான், பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 20 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் இடப்புறம் திரும்பி 7 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம் ஓடிய பிறகு இறுதியாக வலப்புறம் திரும்பி 5 அடி தூரம் ஓடுகிறது. தற்போது அந்த நாய் எந்த திசை நோக்கி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி திசைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து திசைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு இது தெரியும், மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இப்ப இது வந்து நம்ம எல்லாருமே போட்டுருவோம். அதுக்கடுத்து வந்து வலது இடது போடுறதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய டஃப்பான வேலையா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பக்கம் வலது நம்மளுக்கு தெரியும், வலது சைடு, இது இடது சைடு. இந்த ஃபர்ஸ்ட் வடக்கு பக்கத்துல உள்ளது நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுக்கடுத்து ரொம்ப ஈஸி. வலது புறம் அடுத்து இந்த சைடு என்ன இருக்கும், இடது புறம் இருக்கும். இங்கே வலது இருக்கும், இங்கே இடது இருக்கும், இங்கே வலது இருக்கும், இப்ப இங்க இடது இருக்கும், இது வந்து வலது இருக்கும். ஃபர்ஸ்ட் வடக்கு பக்கம் மட்டும் கரெக்டா நீங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்து கிழக்கு பக்கத்துக்கு வந்து வலப்பக்கம் எது, இடப்பக்கம் எது, தெற்குக்கு இடப்பக்கம் எது, வலப்பக்கம் எது, மேற்குக்கு எதுன்னு சொல்லி நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி, ஃபர்ஸ்ட் நாய் சொல்லிட்டாங்க, பார்ப்போம். பாருங்க, சென்டர் பாயிண்ட் போட்டாச்சு. சென்டர் பாயிண்ட்ல வந்து நாய் நிக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம். தெற்குனா இந்த இருக்கு, கீழே 50 அடி தூரம், ஸ்ட்ரெயிட்டா வந்து 50 அடி தூரம். 50 அடி வந்துருச்சு. வந்துட்டு சரி, ஓகே, தூரம் ஓடிய பிறகு இடப்புறம் திரும்பி தெற்கு சைடுல நிக்கி. அப்ப தெற்குக்கு இடப்பக்கம் இது இந்த சைடு. அப்போ இந்த சைடு எவ்வளவு தூரம் ஓடுதான், 20 அடி ஓடுதான். அப்ப இது இந்த பக்கம் இடது பக்கம் 20 அடி ஓடுது. 20 அடி ஓடிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஓடுகிறது. மீண்டும் இடப்புறம் திரும்பி 7 அடி. இப்ப இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இது வந்து எந்த சைடு பார்த்து இருக்கு, நம்மளுக்கு வந்து இந்த சைடு பார்த்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கா பாருங்க.
ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, இடப்புறம் திரும்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடப்புறம்னா கிழக்குக்கு இடப்புறம் எந்த பக்கம் இருக்கு, மேலகுடி போகுது. அப்ப மேலகுடி போடுங்க. எவ்வளவு தூரமா, 7 அடி. 7 அடி போட்டாச்சு, 7 அடி. இப்ப இங்க வந்து நிக்குது நாய். ஓகேவா, 7 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 6 அடி, இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் ஓடுகிறதுன்னு இருக்காங்க. இப்ப இது எந்த சைடு பார்த்தாப்புல இருக்கு, வடக்கு நோக்கி பார்த்தாப்புல இருக்கு இல்லையா, மேலகுடி தானே பார்த்தாப்புல இருக்குது. இந்த பாருங்க, மேலகுடி பார்த்தாப்புல இருக்கு. இப்ப வடக்கு பக்கத்துல எது இடது பக்கம், இந்த சைடு போறதுதான் இடது பக்கம். அப்ப இந்த பக்கம் வந்து போடணும். அப்ப இந்த சைடு எவ்வளவு தூரம் ஓடுதான், 6 அடி வந்து ஓடுது. 6 அடி ஓடியாச்சு. பின் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம் ஓடுகிறது, வலது பக்கம். அப்ப இது எந்த சைடு டைரக்ஷன் பார்த்தாப்புல இருக்குது, மேற்கு சைடு பார்த்தாப்புல நிக்குது. இப்ப மேற்கு சைடுக்கு எது வலதுபுறம், இப்ப மேலகுடி போகுது. அப்ப பாருங்க, இந்த பக்கம் கூடி போகுது. அப்ப மேலகுடி எத்தனை அடியா, 15 அடின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேலகுடி எத்தனை அடி போட்டாச்சு, 15 அடி போட்டாச்சு. இப்ப இந்த சைடு நிக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பிறகு இறுதியாக வலப்புறம் திரும்பி 5 அடி. இப்ப இது எந்த சைடு நோக்கி டைரக்ஷன்ல நிக்கு, வடக்கு பார்த்து டைரக்ஷன்ல நிக்குது. அப்ப பாருங்க, இறுதியாக வலதுபுறம், வலதுபுறம்னா என்னது, இந்த சைடு போகணும். அப்ப வலதுபுறம்னா இந்த பக்கம். இந்த பக்கம் எவ்வளவு தூரம் ஓடுதான், 5 அடி வந்து கடைசியா வந்து ஓடுது. ஓடி வந்து நின்றுச்சு. அவ்வளவுதான், இந்த இடத்துல வந்து நின்றுச்சு. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தற்போது அந்த நாய் எந்த திசை நோக்கி இருக்கும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இப்ப இது எந்த திசை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த சைடு எந்த திசை இருக்கு, கிழக்கு தானே இருக்குது, கிழக்கு. இப்ப ஆன்சர் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும் சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு. இப்ப பி வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம நினைச்சுக்கலாம். பி இப்ப வந்து சென்டர்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். பி வந்து சென்டர்ல இருக்கு. ஓகே, பிக்கு வடகிழக்கு. பிக்கு வடகிழக்குனா சென்டர்ல இங்க பி இருக்குன்னா, அப்ப வடகிழக்கு எந்த சைடு இருக்கு, இந்த சைடு தான் இருக்கு. இப்ப இந்த பக்கம் வந்து கோடு போடலாம். அப்போ இந்த பக்கம் கோடு போட்டா இந்த இடத்துல என்ன இருக்கான், ஏ வந்து இருக்கான். ஓகேவா, அப்ப எழுதியாச்சு. எத்தனை மீட்டரா, 50 மீட்டர் தூரத்துல வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்தில் இருப்பின் அப்படிங்கிறாங்க. சிக்கு அதாவது சிக்கு வடமேற்கு திசையில தான் பி வந்து பி இருக்கான். அப்ப சிய வந்து சென்டர் பாயிண்ட்ல நினைச்சுக்கலாம். சி சென்டர் பாயிண்ட்ல இருக்குன்னா, அப்ப வடமேற்கு எந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்குது. வடமேற்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, அப்போ சி இந்த சைடு போடலாமா, அங்கிட்டு போட்டோம்னா அப்ப இது வந்து வடமேற்கு திசையில வருமா நம்மளுக்கு. அப்ப இது எத்தனை மீட்டர், 50 மீட்டர் எழுதியாச்சு. இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்ப ஏக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஏவை வந்து சென்டர் பாயிண்ட்ல வச்சுக்கலாம். ஏவை சென்டர் பாயிண்ட்ல வச்சா சி எங்க இருக்கு, கீழே இருக்குது. ஓகேவா, பாருங்க, கீழே தான் இருக்குது. அப்ப ஏக்கு கீழே அப்படி சென்டர் பாயிண்ட்ல எது இருக்கு, தெற்கு தான் இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து என்னது, தெற்கு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 18 சம் கிட்டக்க வந்து பார்த்துட்டோம். இன்னும் ரீசனிங்ல வந்து இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு. இந்த வருஷம் வந்து 2025ல வந்து ரீசனிங் சம்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.